Hi friends, welcome back to the video. நான் தான் உங்க சிஞ்சு. நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் thank you all of you. இன்னைக்கு நம்ம The Ghost of Madara Uchihaவோட 10 strongest jutsu பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து wood release தான் இருக்கு. இந்த wood releaseோட இன்னொரு பேர் வந்து Deep Forest Creation. இந்த jutsu மூலமா அவரால எங்கிருந்து வேணும்னாலும் wood உருவாக்க முடியும். அதாவது மரத்தை கொண்டு வர முடியும். இதை வச்சு அவரோட எனிமீஸை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். ரீசன் இது நம்ம The God of Shinobi Hashirama Senju கிட்ட இருந்து இந்த பவர் அவருக்கு கிடைச்சது. செகண்ட் பிளேஸ்ல வந்து ஃபயர் ஸ்டைல் தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு நேம் வந்து Majestic Destroyer Flame. இந்த jutsu மூலமா இவரால ஒரு பெரிய ஃபயர் பாலியை கிரியேட் பண்ண முடியும். இத வச்சு அவரோட எனிமீஸை நொடி பொழுதுல சாம்பலாக்க முடியும். மாதராவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜூட்சுல இதுவும் ஒண்ணு. தேர்ட் பிளேஸ்ல வந்து பெர்ஃபெக்ட் சுசனோ தான் இருக்கு. இந்த ஜூட்சு மூலமா ஒரு பெரிய மனித உருவத்துல இருக்க ஒரு சோல்ஜரியை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஜூட்சு யாரும் நம்ப முடியாத வலிமையையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். நம்பர் 4ல இருக்கிறது லிம்போ, அதாவது பார்டர் ஜெயில். இது வந்து ஷேடோ க்ளோன் கிரியேட் பண்ற ஒரு தனித்துவமான ஜூட்சு. இத வந்து அவரு எனிமீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் அட்டாக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாரு. 5th பிளேஸ்ல இருக்கிறது ஹெவன் கன்சீலர் ஜூட்சு. இந்த ஜூட்சுவை மாதரா எதுக்கு யூஸ் பண்ணுவாருன்னா தன்னையோ இல்லனா தன்னை தாக்க வர எனிமீஸையோ ஸ்பேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சுப்பாரு. இந்த ஜூட்சு மூலமா ஒருத்தரை இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு, அதாவது எந்த ஒரு இடத்துக்கு வேணும்னாலும் அவரை மாத்த முடியும். அதோட இவரு தன்னோட எனிமீஸோட பிளான் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜூட்சுவை பயன்படுத்துவாரு. 6th பிளேஸ்ல இருக்கிறது தென்கை சின்சை ஜூட்சு தான் இருக்கு. இந்த ஜூட்சு மூலமா வானத்துல இருந்து பெரிய பெரிய விண்கற்களை இவரால வர வைக்க முடியும். இன்னும் சொல்லணும்னா அவரால ஒரு பிளானட்டையே இந்த ஜூட்சு மூலமா தர மட்டமா அழிக்க முடியும். 7th பிளேஸ்ல வந்து வுட் ரிலீஸ் வுட் டிராகன் தான் இருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வுட் ரிலீஸ் கிடையாது. அந்த வுட் ரிலீஸ் மரத்தை உருவாக்கக்கூடியது. பட் இந்த வுட் ரிலீஸ் வுட் அனிமல்ஸ், வுட் கோலம், வுட் ரிலீஸ் அப்படின்னு பல சிறப்பம்சங்களையும் கொண்டுள்ளது. இந்த வுட் ரிலீஸால நம்ம காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா சிஞ்சு மாதிரியான 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவையும் சமன் பண்ண முடியும். நம்ம ஹாஷிராமா சிஞ்சு அளவுக்கு இல்லனாலும் நம்ம மாதராவும் இந்த வுட் ரிலீஸை கரெக்டா தான் பயன்படுத்துவாரு. இந்த ஜூட்சு மூலமா அவரோட எனிமீஸை கட்டுப்படுத்துறதுக்கும் தாக்குறதுக்கும் பயன்படுத்துவாரு. 5th பிளேஸ்ல இருக்கிறது ஷேடோ க்ளோன் ஜூட்சு. இந்த ஜூட்சு மூலமா தன்ன மாதிரி இருக்கிற பல க்ளோன்ஸை உருவாக்க முடியும். அதாவது பல பிரதிபிம்பங்களை உருவாக்க முடியும். இந்த ஜூட்சு மூலமா எதிரிகளோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கேதர் பண்ணி ஸ்பான்டேனியஸா செயல்பட முடியும். அதுவும் நருட்டோ சீரிஸ்ல டாப்பஸ்ட் ஜூட்சுல ஷேடோ க்ளோன்ஸும் ஒன்னு. 9th பிளேஸ்ல இருக்கிறது ரினேகான். இப்ப ரினேகான் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? ரினேகானை பத்தி சொல்லணும்னா அதிகமா சொல்லிட்டே போகணும். ஷேரிங்கனை விட பவர்ஃபுல் இதுதான். அதனால இதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டாதான் கரெக்டா இருக்கும். அதனால இதை நான் சுருக்கமாவே முடிச்சிடுறேன். இது நம்ம மாதராவுக்கு பலவிதமான திறன்களையும் ஜூட்சுகளையும் அண்ட் பவர்ஸையும் வழங்கும். தென் ஃபைனல் அண்ட் 10th பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டர்னல் மேங்கைகோ ஷரின்கான். இது அவரோட மோஸ்ட் பவர்ஃபுல் கெக்கே கென்காய். இந்த ஜூட்சு மூலமா தன்னோட எனிமீஸை மாய உலகத்துக்குள்ள அனுப்பி மாயா ஜாலங்களை நிகழ்த்தும். இந்த ஜூட்சு மூலமா ஒருத்தரோட மூளைக்குள்ள நுழையலாம். இது மூலமா தன்னோட எதிரிகளை மென்டல் டார்ச்சர் பண்ணலாம். அதோட ஒட்டுமொத்த உச்சிகா கிளான்லயுமே நான் வந்து ஒச்சசுகி கிளான சொல்லல, உச்சிகா கிளான மட்டும் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எட்டர்னல் மங்கிகோ ஷரின்கான அவைக்கேன் பண்ணது நம்ம மாதரா உச்சிகா தான். இந்த ஜூட்சு எல்லாமே நம்ம த கோஸ்ட் ஆஃப் மாதரா உச்சிகாவை ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியாவும் மாத்துச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் எதையாவது சொல்லாம விட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மாதரா உச்சிகாவுக்கு இன்னும் பல பவர்ஸ் இருக்கு. நான் டாப் 10 பவர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் இந்த டாப் 10ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல வரத உங்க கமெண்ட் மூலமா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னால கமெண்ட்லயே பதில் கொடுக்க முடிஞ்சா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நான் தனியாவே வீடியோ போடுறேன். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க மாதரா ஃபேனா இருந்தா நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் எப்பதான் வீடியோஸ் போறேனோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.